ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மனதாலும் உடலாலும் பல்வேறான கஷ்டங்களை அனுபவிக்கும் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இந்த 2025 கஷ்டங்கள் எல்லாமே முடிந்து லாபம் பெறக்கூடிய அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நிலையை அடையக்கூடிய இந்த 2026 இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த 2026 எல்லாமே உங்களுக்கு யோகமாக நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. இந்த கடகராசி நேயர்கள் பார்த்தீங்களா, ஒரு ரொம்ப பாச கொழுந்து அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் கடகராசிக்குரிய ஒரு கிரகம். இந்த ராசியோட அதிபதி பார்த்தீங்களா சந்திரன் அப்படிங்கிறதுனால இந்த கடகராசிக்காரோட குணங்கள், உணர்வுகள், குணாதிசயங்கள் சந்திரனோட தன்மையுடன் தொடர்பு கொண்டதாக இருக்குங்க. இந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆழ்ந்த ஒரு உள்ளுணர்வு கொண்டவங்க. குடும்ப உறவுகளுக்கும் சரிங்க, பாரம்பரியங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவங்க இந்த கடகராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசியோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோமா, புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் இந்த கடகராசிக்குள்ளே அடங்குங்க. மேலுமே இது ஒரு நீர் ராசி அப்படின்னே சொல்லலாம். கடகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் 12வது ராசிகளில் 4வது ராசியாக இருக்குங்க. இதோட சின்னம் நண்டு. மேலுமே இந்த கடகராசியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களை குறித்தது நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாற்றக்கூடிய நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த கடகராசி அப்படின்னு பார்த்தாமே சூப்பர் கேரக்டரு, பலவீனம் இதுவே. கடகராசிக்காரர்களே, நீங்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்ய நல்ல ஒரு மாற்றமும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும். கடகராசியோட அதிபதி சந்திரன். அதாவது சந்திரன் பார்த்திங்களா வளர்ந்து தேய்வது போலவே இந்த ராசிக்காரர்களுக்கும் தங்களோட குணாதிசயங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க. அதே சமயம் உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிந்தவங்க இந்த கடகராசிக்காரர். குழந்தைத்தனமாக இருப்பாங்க. மற்ற குணநலன்களையும் பொறுப்பலன்களையும் இங்கே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடகராசி பார்த்திங்களா சின்னமாக கொண்டது நண்டு. நண்டுகளை போலவே சிறிது சுயநலமானவங்க. அதே போல் தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக நண்டு போல் பாதுகாப்பாங்க. இவங்க கடகராசிக்காரர்களுக்கும் யாராவது தங்களோட எல்லையை தொட்ட வச்சாங்க அப்படின்னா அவங்கள தாக்கவும் கூட தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர். கோபம் வந்துச்சு அப்படின்னா இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க. மேலுமே இந்த எல்லாத்துட்டையுமே இவங்க சகஜமாக பழக்கக்கூடியவங்க. ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களோட துணிச்சல் பார்த்திங்களா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நகைச்சுவையோடு பேசி பிறரை கவர்ந்து விடுவாங்க. சிரிப்பு, அழுகை எதுவானாலும் குரலை அதிகப்படுத்தாமல் வெளிப்படுத்தக்கூடியவங்க. இந்த கடகராசிக்காரர் ரொம்பவும் மென்மையானவங்க அப்படிங்கிறதுனால தான் எளிதில் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்பட்டு விடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட கோபித்து கொள்வாங்க. கோபத்தையும் அமைதியாகவே காட்டுவாங்களே தவிர கோபம் வந்துருச்சு அப்படின்னா வருஷ கணக்கில் கூட சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க. மேலுமே ஒருவர்கிட்ட குறைகள் இருந்தாலுமே அதை பெரிதுபடுத்தாமல் பழகக்கூடியவங்க தான். அதே மாதிரி ஆபத்து காலத்தில் கூட மற்றவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சால் இந்த கடகராசிக்காரர்கள் உடனே இருந்து அவங்கள பாதுகாப்பாங்க. உங்களோட சூழல் அறிந்து பேசுவாங்க. மேலுமே எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே முதல்ல நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்கள் விட ஞாபக சக்தியானது அதிகனே சொல்லலாம். எத்தனை வருட நிகழ்வாக இருந்தாலும் சரிங்க அதை நினைவில் வைத்துக்கொள்வாங்க. இவங்ககிட்ட பெரும்பாலுமே எழுத்தாளர்களாக, அரசியல்வாதிகளாக, தையல் ஓட்டல் தொழில் செய்வர்களாக, மேலுமே இவங்க என்ஜினியராக, புத்தக வியாபாரிகளாக இருப்பாங்க. நிறைய பேர் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கவிஞர்கள், எழுத்தாளராகவும் இவங்க இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலுமே தான் சார்ந்த தன்னுடைய குடும்பம் சார்ந்த தொழில் செய்வதில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமே சொல்லலாம். அதிர்ஷ்டம், துர்திர்ஷ்டம் இரண்டுமே மாறி மாறி இவங்களுக்கானது வந்து கொண்டே இருக்குங்க. விடாமுயற்சியே இவங்களோட வெற்றியின் ஒரு ரகசியமாக கூட இருக்குது. முன்கோபம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால இதற்காகவே நட்புகள் விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்குது. முன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒருவர் காட்டக்கூடிய அன்பை அதை விட அதிகமாக திரும்பி காட்டக்கூடியவங்களும் இந்த கடகராசி நேயர்கள் தாங்க.
அடுத்தவங்க மீது லேசான ஒரு பொறாமையும் கடகராசிக்காரர்களுக்கு வரலாம். அதற்காக பிறரோட மகிழ்ச்சியை கெடுக்க மாட்டாங்க. தெளிவான ஒரு கருத்து சொன்னாலும் அதை குரலை உயர்த்தி சொல்ல மாட்டாங்க. மேலுமே இந்த நம்ம விஷயத்துக்கு வருவங்க, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி ஒரு பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கு விஐபிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுங்க. உறவினர்களுக்கு மத்தியில் மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டானது அமையப்போகிறது. மேலுமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டில் நீங்கள் நிலத்திலையும் தங்கத்திலையும் முதலீடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து இந்த 2026 புத்தாண்டில் உங்களுக்கு நீண்ட நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பனி போல விலகி உங்களுக்கு ஒளி ஒரு ஆண்டாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைய நாங்களுமே கூட இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. இந்த 2026ஆம் ஆண்டு சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டானது பிறந்திருக்குங்க. சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறந்திருக்கு. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் தான் சூரிய பகவான். அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. கஷ்டங்கள் தீரும். சொந்த தொழில் தொடங்குவோரோட எண்ணிக்கையானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. திருக்கணிதத்தின் பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கு. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வர போகிறாருங்க. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போக போகிறாரு. அந்த வகையில் இந்த புத்தாண்டில் கடகராசி நேயர்களுக்கு நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. மேலுமே கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் வரைக்குமே குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. மே மாதத்திற்கு பிறகு ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறாருங்க. இப்படி ஒவ்வொரு கிரக நிலைகளுமே ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கண்டத்துக்கு நிகரான செலவுகள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் உங்களுக்கு சமரசம் தான் கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிக பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். நிறைய வேலை செய்வீங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சைகள் உங்களுக்கு வெற்றி அடையும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்படுங்க. 2ஆம் இடத்துல கேது, அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால கவனக்குறைவாக நடந்து செல்லும்போது படிக்கட்டுகளில் நீங்கள் வாகனங்களில் இருந்துமே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. கடுமையான பொருளாதார சிக்கல், பண சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் யோசித்து எதுலேயுமே செயல்படுங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். அத்தியாவசிய பொருட்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி தேவையானது மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வாகனங்களில் பழுது போன்றவற்றில் பழுது ஏற்படும். வெளியூர் செல்லும்போது உணவு விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி இதயம், கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக வேலையில் செய்யுங்க. அதே மாதிரி விஷ பூச்சிக்கடி போன்ற தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புமே இருக்குங்க. வேலையில் அதிக பளு ஏற்படும். உயர் அதிகாரிகிட்ட உங்ககிட்ட அதிக வேலையை வாங்கும் சூழ்நிலை வரும்போது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வகையாக தான் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கடகராசி பொறுத்த வரைக்குமே அடிமனதில் ஒன்றை குறி வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அடையும் வரைக்குமே ஓயாத நீங்கள் ஒருபோதுமே முன்வைத்த காலையுமே பின் வைக்க மாட்டீங்க. உங்களோட ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உங்களோட ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கும் நேரத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறதுனால உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது. அரைகுறியாக
நீங்கள் இருந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. கடன் தொல்லையிலிருந்துமே முழுமையாக விடுபடுவீங்க. விலை உயர்ந்த தங்க அணிகலன்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நல்லா ஒரு அமைஞ்சிருக்கு. மகனுக்கு எதிர்பார்த்த கம்பெனியில் வேலை கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே 1/1/2026 முதல் 31/5/2026 வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால விரைய செலவுகள் வரக்கூடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து யோகம் போகவும் யாரையுமே குறை சொல்லாதீங்க. 1/6/2026 முதல் 14/10/2026 வரைக்குமே ராசிக்குள்ளே நுழைந்து ஜென்ம குருவாக இருக்கிறாருங்க. அதே மாதிரி சகோதர வருகையில் அனுசரித்து போகவும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். மேலுமே இனி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு செல்வதனால குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும் ஒரு ஆண்டாகத்தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்களா 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவதனால அடிக்கடி உங்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு நிலையானது ஏற்படும். கௌரவ செலவுகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி எல்லாமே வைத்து மகிழக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டானது உங்களுக்கு அமைய போகிறது. மேலுமே டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்குமே உங்களோட ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது நிற்கிறதுனால பண விஷயத்தில் மட்டும் கராராக இருப்பீங்க. அதே மாதிரி குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்ல வேணாம். உங்களோட குடும்பத்தோட பிரச்சனைகளை எல்லாமே வெளியில் சொல்ல வேணாம். அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துலையுமே நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இல்லத்தரசினருக்கு பொறுத்த வரையிலுமே உங்களுடைய உறவினர் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாண யோகமே இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.